இந்த வீடியோவில் எப்படி ஒரு 50 வீடியோவில் 7600 சப்ஸ்கிரைபர்ஸை என்னுடைய யூடியூப் சேனலில் நான் கெயின் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாதமானால் எப்படி ஒரு 5000 வாட்ச் ஹவர்ஸ் ஆச்சு என்னுடைய சேனலில் கெயின் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மாதத்தில் எப்படி ஒரு 4 லட்சத்துக்கும் மேலான வியூவர்ஸை நான் வந்து ரீச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனல் மானிட்டைஸ் பண்ணது இல்லாமல் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலும் எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா சீக்ரெட்டுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தான் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு சோர்ஸ் எடுத்து நிறையா பேர் அவங்களுடைய வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அளவுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு 5 மந்த் ஜேர்னியில் நான் வந்து என்ன பண்ணேன், எதனால் என்னால் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ரிஸ்க் எடுத்தேங்க. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இவரும் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார், ரிஸ்க் எடுக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு பூமர் தடவை பேச போகிறாரா அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. நீங்கள் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளிங் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அடிபட்ட யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னென்ன பண்ணேன்றதை என்னுடைய ஃபோனில் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் ஏன்னு பேசுனோம்னா ஒரு இமேஜ் வரும், பின்னு சொன்னால் ஒரு இமேஜ் வரும், சின்னு சொன்னால் ஒரு இமேஜ் வரும். உங்களை வந்து பம்பார்டு பண்ணுவாங்க. ஒரு 1 லட்சம் யூடியூபர் இருக்காங்கன்னா 1 லட்சம் பேரும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு ஃப்ரெண்டோடு உட்காந்து எப்படி பேசுவோம், அப்போ பேசும்போது எஃபெக்ட் இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எடிட்டிங் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கை வந்து நான் எடுக்கிறேன். எடிட்டிங் பண்ண வேணாம்னா அன்வான்டாக பேசியிருப்பேன்ல, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இல்லை திக்கி திணறி பேசியிருப்பேன்ல, அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஒரு ஃப்ளாஷி எஃபெக்ட்ஸோ கட்ஸோ நான் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன். அது என்னுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய என்ன பேசுகிறீங்க அதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர நீங்கள் என்ன திக்கிறீங்களோ திணறீங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அது எனக்கு ஆடியன்ஸோட ரிலேட்டபிளாக உதவுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஷார்ட்ஸ் போடாமல் இருந்தேங்க. இப்போ எனக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லைங்க. நான் ஒரு 90s கிட் தான். என்ன ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவீங்க, அதில் தானே ப்ரோ வியூஸ் வருது. வியூஸ் வரலைனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட மாட்டேன். அந்த ஒரு ரிஸ்க்கை நான் வந்து எடுத்தேன். ரிஸ்க் எடுத்ததும் அது எனக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சது. வெறும் 50 வீடியோ தான் போட்டேன். 7600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து லாங் வீடியோஸ், லென்த்தி வீடியோஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 8 to 15 மினிட்ஸ் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் வந்து டெய்லி வீடியோ போடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பாருங்கள், இப்போ இந்த டெய்லி வீடியோ போடுறது, இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் பண்ணி தம்ப்நெயில் பண்ணி டேக்ஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து ஒரு ½ டே ஆயிரும். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மேனாக, இப்போ நான் ஒரே ஆளாக தான் பண்ணுறேன், எப்படி நீங்கள் ஒரு குவாலிட்டியான வீடியோ போட முடியும்? அதனால் நான் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து 2 வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பாக தெரியும். அடுத்து என்னென்னா, ஒரு ரெகுலரான ஸ்டஃப்பை நான் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ரெகுலரான ஸ்டஃப்னா லைக் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கக்கூடியது, ஒரு 1 மினிட்டில் ஒரு கிளிக்காக வேலை கிடைக்கக்கூடிய, ஒரு சாட் ஜிபிடியில் ஃபைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறதே கிடையாது. அப்படி இருந்தால் போடாமல் இருக்கிறது நல்லது. எல்லோரும் போடுறாங்களே, எல்லோரும் டெய்லி வீடியோஸ் போடுறாங்களே அப்படின்லாம் நான் போடுறதில்ல. எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ கூட பாருங்கள், என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்னென்னா, நான் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறத தவிர நான் வந்து கோச்சிங்லேயும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத முதல்லையே தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ போய் பார்த்தா தெரியும், யூடியூபுக்கு வெளியில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதை தான் வந்து நான் சொல்லியிருப்பேன்.
இப்போ யூடியூப் வருமானம் இருக்கு இல்லையா, அதில் பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. ஆஃப்டர் கொரோனா நிறைய பேர் இங்கே வந்து கிரியேட்டர்ஸாக மாறிட்டாங்க. அப்படி மாறும்போது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து அந்த ரெவன்யூ, யூடியூப் ரெவன்யூன்றது கம்மி. இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனோ கிரியேட்டராகவும் மாறினதுனால, இன்டர்நெட்டும் கம்மியானதுனால இங்கே வந்து அந்த ஆட் காஸ்ட்ன்றது ரொம்பவே கம்மியாயிருச்சு. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறோம், ஒரு கிரியேட்டராக ஒரு கிரியேஷனை பண்ணி போடுறோம், நம்ம இங்கே சர்வே வாங்கணும்ல. இப்போது நாம் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டைமாக மாறுறதுக்கு, இப்போ நான் வந்து ஃபுல் டைமாக யூடியூப் மட்டுமே வந்து பண்ணுறேன். அப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து யூடியூப்பை நம்பி மட்டும் இருக்க முடியாதுல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். நான் மட்டும் வளர்ந்துட்டேன், மற்றவங்களாம் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. மற்றவங்களும் வளரணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து நேரத்தை செலவு பண்ணுறோம். நேரத்தை செலவு பண்ணும்போது நம்ம வந்து பணம் கேட்குறோம். இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறேன் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கே தெரியும் வேல்யூபிளாக இருக்குது. நீங்கள் போய் கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். எல்லாருமே வந்து ஐ எம் கிளாட் ஐ ஃபவுண்ட் திஸ் சேனல், டே பை டே உங்களுடைய குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போது இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோமா, வீடியோ பண்ணுறோமா, இதெல்லாம் ஓகே. சப்போஸ் என்னுடைய டைம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் பே பண்ணணும்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூடியூப் கோச்சிங்ன்றது ஒரு லக்ஸரி. அதாவது ஒரு சிலருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு நியூபியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல படிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை இப்போ என்ன பிடிச்சவங்க சரி இவரோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு கூட சில பேர் வருவாங்க. இவங்களுக்கு தான் வந்து யூடியூப் கோச்சிங்கை தவிர, உங்களுக்கு வந்து ஒரு டெக்கியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யூடியூப் பற்றிலாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் கோச்சிங்லாம் அவசியம் கிடையாது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பூனில் அள்ளி ஊட்டுற மாதிரி வேலையை தான் பார்க்குறேனே தவிர, உங்களுக்கு தெரியலையா, வாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜூமில் கனெக்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து இந்த யூடெஸ்கா அந்த ஒரு ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் என்னென்ன பண்ணுறீங்க பார்ப்போம், நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இப்படி டேக்ஸ் போடுங்க. ரொம்பவே ஸ்பூன் ஃபீட் பண்ணுற வேலையை தான் நான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேனே தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சில பேர் வந்து இந்த பணம்லாம் ஏன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னுடைய டைம் நான் செலவு பண்ணும்போது அந்த டைமுக்கு நான் பணம் கேட்குறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த பணம் கேட்குறது அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு மளிகை கடை தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஒரு அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு சுனாமி வந்த மாதிரிங்க. அப்படி சுனாமி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி சர்வே ஆகும்? இப்போ எங்கள் அம்மா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க, கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ண தெரியாமல் இருந்தாங்க. அப்போ எப்படி சர்வே ஆகும்? எங்கள் அப்பா இறந்த ஒரு 2வது நாள் நாங்கள் காரியம் முடிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, மளிகை கடையில் இந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அவங்ககிட்ட நம்ம வந்து கடனுக்கு வாங்குவோம். வாங்கிட்டு ஒரு 30 நாள் நான் அந்த பொருள்லாம் விற்றுட்டோன்னே டே பை டேவாக ஒரு 1000 அவங்க வந்து வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து அப்படி தான் வாங்கிட்டு இருந்தார். இது 2வது நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பில்லை நீட்டாங்க எல்லாருமே. இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு, உங்கள் ஹஸ்பண்டு வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு இந்த சோகத்தை நாங்கள் வந்து அனுபவிக்கிறதா அல்லது கடனை நாங்கள் வந்து அடைக்கிறத வந்து யோசிக்கிறதா? இந்த மாதிரி ஒரு பணம்ன்றது எனக்கு அப்போவே ஒரு 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 சூறாவளி ஏற்படுத்திடுச்சு. அப்போவே யோசிக்க வச்சுச்சு. அப்போ நான் யோசித்தேன், எனக்கு வந்து என்னடா பணம் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையா, இந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். பின்னால் தான் புரிஞ்சுது, அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். இப்போ பணத்தை கொடுக்க வேண்டிய எங்கள் அப்பா இறந்து போனதுனால அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பாதிக்கும் இல்லையா, அதனால் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே உல்ட்டா எடுத்துக்கோங்களேன். உல்ட்டா எடுத்திங்கன்னா எங்கள் கடையில் வந்து நான் வந்து பேர் சொல்ல வரும்ல, மதுரையில் வந்து KO அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மலையின் முடியும்.
அந்த வியாபாரிகள் வந்து ஒரு 5-6 பேர் சைக்கிளில் வந்து இந்த மளிகை பொருட்கள், அதாவது ஸ்பைசஸ் வச்சுருப்பாங்க, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட்டில், அதாவது கடனாக வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதாவது அவங்க பொருள் எல்லாமே வாங்கிடுவாங்க, விற்றுட்டு வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. அதில் சில பேர் வந்து 1 மாதம் கொடுக்காமல் இருப்பாங்க, 2 மாதம் கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து பெரிய பெரிய பேக்கரிக்கெலாம் வந்து மளிகை பொருட்கள் போட்டிருப்போம், அவங்க வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. இவங்ககிட்டலாம் கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஊருக்கெலாம் போயிட்டு வசூல் பண்ணிட்டு வருவார். இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க எல்லாருமே பணம் இல்லைன்ட்டாங்க. அப்போ பாருங்களேன், இங்கே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மொத்தமாக நீங்கள் வடிகட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பணம்ன்ற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் போய் நிற்கும். உங்கள் பிரச்சனைகளை யோசிங்க, இதற்கு தீர்வு என்னென்னு யோசிங்க. இப்போ வந்து குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, ஒரு டியூஷன் வச்சா நல்லாயிருக்கும், அங்கே ஒரு பணமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு லோன் கட்ட முடியல, அங்கே ஒரு பணமாக தான் இருக்கும். இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பணமாக தான் இருக்கும். வடிகட்டி பார்த்திங்கன்னா ஒரு பணம். இந்த பணம்ன்றது தேவையாக இருக்குது, அது சம்பாதிக்கிறதுல என்ன நம்மளுக்கு ஒரு கில்ட்டு தேவை. இப்போ கோச்சிங் வாங்க அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா உண்மையிலே தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வீடியோவில் போகிறீங்க, அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, அவங்க ரிப்ளை பண்ண முடியல, ஒரு பர்சனல் அட்டென்ஷன்றது தேவை அப்படின்றவங்க தானே வர்றாங்க. ஸோ இதில் தப்பு இல்லைன்றதை நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய ஆடியன்ஸ்கிட்டையும் நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். அவங்க வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து நான் வந்து ஃபுல் பேமெண்ட்டாக தான் நான் வந்து பண்ண சொல்கிறேன். சில பேர் வந்து மந்த்லி பே பண்ணுறேன், பார்ட்டாக பே பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, பல கம்பெனி இப்போ என்னுடைய லைஃப்லேயே வந்து பணத்தை வாங்காமல் தான் நாங்கள் பெரிய அளவு நொடிச்சு போனோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்குது, இதை நான் வந்து பண்ணுறேன். எனக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். அவர் இருக்கும்போது அவரை நீங்கள் வந்து துரத்தி விட்டீங்க, அவரை வந்து கோமாளின்னீங்க, அவரை வந்து காலவாரினீங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்துட்டோன்னே அவரை மாதிரி ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விஷனோட நான் மட்டும் ஏர்ன் பண்ணணும்னு இல்லாமல் மற்றவங்களையும் நான் வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னென்னா, நான் வந்து எவர்க்ரீன் கண்டென்ட்டாக போடுறதை அவாய்ட் பண்ணேன். எவர்க்ரீன் கண்டென்ட்னால் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது, வாட்ச் டைம் எப்படி கெயின் பண்ணுறது, இதெல்லாம் நான் போடுவேன். அதில் என்னுடைய ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்லலாம் உன்னுடைய ஃபேமிலி பற்றியோ உன்னை பற்றியோ ஷேர் பண்ணாதன்னு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற, அது வந்து பர்சனல் தானே, நீ யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னா அதை மட்டும் சொல்லு, அது முக்கியம் கிடையாது. அதாவது அந்த யூடியூப் பற்றி வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸ் இதை மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆயிரும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த முடியாது. அதை நான் வந்து சொன்னேன். அப்புறமா ஃபேஸ்லெஸ் சேனல், நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டி போடுங்க, மக்களோட நீங்கள் வந்து உரையாடுங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் காமிச்சு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு நான் வந்து அந்த ஒரு கருத்தையும் நான் வந்து சொன்னேன். அப்புறமா நிறைய பேர் வந்து சேனல் டெலீட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. எல்லாருமே வந்து ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க, பயமுறுத்துறீங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய சேனல்லே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சேனலை வந்து மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, இல்லை ஷார்ட்ஸும் லாங் ஃபார்ம் வீடியோஸும் மிக்ஸ் பண்ணி போடுறது, இல்லை மிக்ஸ்டு கண்டென்ட்டாக போடுறது, இல்லை மற்றவங்களோட வீடியோ காப்பி பண்ணுறது, இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறது, இல்லை ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து அந்த சேனல் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சேனல் டெலீட் பண்ணிவிட்டு போயிருங்கன்னு நான் வந்து சொல்லலை. அடுத்து வந்து எல்லோரும் வந்து குரூப் கோச்சிங் பண்ணுறாங்க, நீங்கள் குரூப் கோச்சிங் பண்ணுங்கள், நீ ஏன் வந்து ஒரு ஆளையும் பர்சனலாக வந்து நீ கைட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் ஒரு சேனலை க்ரோ பண்ணுற வரைக்கும் 4 மாதம் அவங்க கூட ஏன் நீங்கள் இருக்கிறீங்க, பேசாமல் ஒரு கோர்ஸ் கொடுத்துருங்க, யார் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய டைம் மிச்சமாகும் இல்லையா, இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அதுவும் பண்ணலை. ஒரு ஆளுக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், அதாவது ஒருத்தவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 4 months டைமில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க மென்டலாக.
வீடியோ கூட நம்ம போட்டுடலாம். ஆனால் அவங்க மென்டலாக வந்து நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் த்ரூ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும்போது ஒன்றும் இல்லைங்க பண்ணலாம், வியூஸ் போகலையா கவலைப்படாதீங்க, இந்த கண்டென்ட்டில் தானே போகல அடுத்த கண்டென்ட்டில் போகலாம், அடுத்த கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் அமையும், இந்த மாதிரி போடுங்க, நீங்கள் வந்து இந்த தப்பு பண்ணுறீங்க, உங்களுடைய ட்ராபேக் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதில் வந்து இந்த குரூப் கோச்சிங்கில் வந்து அது செட் ஆகுமான்னு தெரியல. அது போக நான் வந்து ஒரு லிமிட்டடான கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். ஸோ நான் இதெல்லாம் எதற்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுருவோம், டெய்லி வீடியோஸ் போட்டுருவோம். ஷார்ட்ஸில் வீடியோ போட்டோம்னா நிறையா வியூஸ் வரும், டெய்லி லைவ் போட்டோம்னா நம்மளுக்கு வாட்ச் டைம் ஏகிரும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கோர்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு குயிக் மணி ஏர்ன் பண்ணிடலாம், குரூப் கோச்சிங் பண்ணோம்னா நிறையா ஏர்ன் பண்ணிடலாம். இது எல்லாமே இவங்க எதற்காக பண்ணுறாங்க? ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு குவிக்காக ஒரு டிரான்சாக்ஷனல் மைண்டோட தான் இருக்காங்களே ஒழிய ஒரு லாங் டேர்மாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நான் அந்த லாங் டேர்மாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஜம்ப் ஆகாமல், இல்லை யாரையோ ஒருத்தவங்களை திட்டி போடாமல், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணாமல், உங்களுக்கு எது பேஷனாக இருக்கோ அதுக்கு அந்த பேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, அல்காரிதமு, டேக்ஸு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல, அந்த பேஷன் வித்தவுட் ப்ராஃபிட் இஸ் ஃப்ளக்சுவேஷன். அப்போது உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, அந்த பேஷன் எடுத்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுங்க. இப்போ உங்களோட அசோசியேட் ஆவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். அந்த சார்ஜ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அவங்க இன்னும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது தே வில் பி ஹாப்பி டு பே யூ. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட 20,000 கேட்குறீங்க, அவங்க வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? 20,000 ஒருத்தான ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்கள் 1,00,000 வேல்யூ கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோ ஆவீங்க. பாருங்கள், இங்கே எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குங்க. எல்லாருமே அவங்க பிஸ்னஸை நேர்மையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நியாயமான பொருளையோ ஒரு சர்வீஸையோ தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்குது, எல்லாருக்குமே கனவு இருக்குது, எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்ற ஒரு லட்சியம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, அவங்கள மார்க்கெட் பண்ண தெரியல. இப்போது உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் வாங்க. யூடியூப் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய பேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராஃபிட்டாக நம்மளால் மாற்ற முடியும். அதை பாருங்கள். அது யூடியூப் ஆட் ரெவன்யூவை நம்பாதீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அதை நம்ம செகண்டரி இன்கமாக வச்சுக்கலாம். முதல் இன்கம்ன்றது உங்கள் பேஷனை நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்களா, அதற்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வீடியோ போடுறீங்களா, அதற்கு ஆடியன்ஸ் வந்து பணம் கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க. ஒரு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை என்னால் கொண்டு வரைக்க முடியும். இதற்கு மானிடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறேன். சனி ஞாயிறு காலையில் 8:30 மணிக்கு போடுறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டால் போதும். இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாதுங்க. நிறையா பேர் 90% எனக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுங்கன்னு தான் காண்டாக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பெய்டு கோச்சிங். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம்.